அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக் லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வமில்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரேயர்ஸ் ஃப்ரம் குரான். அல்லாஹ் குரானில் நம்மளுக்கு கற்று கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் ப்ரேயர் பண்ணுன்னு, என்னென்ன சொல்லிலாம் கேட்குன்னு. இது எதுக்கு அல்லாஹ் குரானில் இப்படிப்பட்டதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க? இப்போ குரானில் அல்லாஹ் எதுக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா, நம்மளோட மீட்சிக்காக தான். அதான் ஒரே ரீசன். இதுலேருந்து நம்பிக்கையாளர்களை இதுலேருந்து கற்றுக்கணும். இதுலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிட்டு இதில் அல்லாஹ் சொல்லி கொடுக்குற டிப்ஸு, அந்த கைடன்ஸ் படி நம்ம இது பண்ணும்போது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தொல்லை, ஸ்ட்ரகிளு இதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு, கடைசியில் அல்டிமேட்டாக அல்லாஹ்கிட்ட ஃபைனலாக நம்ம மீட்சி அடைகிறதுக்கு இது முக்கியமான ஒரு டூலாக இருக்குது. இப்போ அல்லாஹ்கிட்ட கேட்குறத விட்டு நம்ம எது தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தாக்கா, நம்பர் 1 நம்மளோட ஈகோ தான் தடுக்கும். அல்லாஹ்கிட்ட நம்மளை வாய் திறந்து அல்லாஹ் எனக்கு இதுலேருந்து ரிலீவ் பண்ணி கொடுங்க, இல்லை இதை சரி பண்ணி கொடுங்க, இல்லை எனக்கு இந்த விஷயம் கஷ்டமாக இருக்குது, இதை ஈஸியாக்கி கொடுங்க அப்படின்னு கேட்குறதுலேருந்து நம்மளை எது தடுக்குதுன்னு பார்த்தாக்கா, நம்மளோட ஈகோ. என்னால் முடியும், எல்லாம் என் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் நம்மளை அதுலேருந்து தடுக்கும். அடுத்தது, இப்போ ஏதாவது ஒரு 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 ஃபினான்சியலாக ஏதாவது இருக்குது, ஸ்ட்ரகிள் வந்துச்சுன்னா, என்னோட சொத்து இருக்குது, அது என்னை காப்பாற்றுங்கிறதோ, இல்லை என்னோட சகோதரர்கள் இருக்காங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறதோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறதோ எல்லாமே எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வைக்கிறது அல்லாஹ்கிட்ட நம்ம எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம பழகிக்கணும். இன்ஷால்லாஹ். அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 2 verse 186. 2:186. When my servants ask you about me, I am always near. I answer their prayers when they pray to me. The people shall respond to me and believe in me in order to be guided. என்னோட அடியார்கள் என்னை பற்றி உங்கள்கிட்ட கேட்கும் போது, நான் எப்போதுமே பக்கத்திலே இருக்கேன், நான் உங்களோட பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன் அவங்க என்கிட்ட பிரார்த்தனை செய்யும்போது. த பீப்புள் ஷால் ரெஸ்பாண்ட் டு மீ அண்ட் பிலீவ் இன் மீ. இதில் முக்கியமானது என்னென்னா, பீப்புள் ஷால் அல்லாஹ்கிட்ட நம்ம அல்லாஹ் சொல்கிற மாதிரி நடந்து அந்த ரெஸ்பான்ஸை அல்லாஹ் சொல்கிற மாதிரி காட்டி அல்லாஹ் மேலே நம்பிக்கை கொள்ளணும். இதான் நம்மள்கிட்ட நம்ம எல்லாருமே அல்லாஹ்ன்னு சொல்லிட்டு பேசிக்கு இதில் லா இலாஹா இல்லைன்னு சொல்லிடுவோம். பட் ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நடந்துக்கிறதெல்லாம் அப்படி அல்லாஹ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், கடவுள்னு நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற நினப்போடு நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோமா அப்படின்னு பார்த்தாக்கா கிடையவே கிடையாது. ஒரு ஆள்கிட்ட புறம் பேசும்போது அதை மறந்துடுறோம், அல்லாஹ்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். ஒரு ஆளை நம்ம கிண்டல் பண்ணி கேலி செய்யும் போது அதை மறந்துடுறோம், அல்லாஹ்னு. ஏன்னா லா இலாஹா இல்லைங்கிறது அந்த ஒரு சென்டென்ஸோடு முடியல. அதில் உள்ளே போய் பார்க்கும்போது அல்லாஹ் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு நடந்தால் தான் அந்த லா இலாஹா இல்லைன்னு நம்ம உண்மையாக நம்பியிருக்கோன்னு அர்த்தம். ஒரு ஆளுக்கு வாக்குறுதி கொடுத்ததை மீறுறதுலேருந்து, ஒரு பிஸ்னஸில் ப்ராப்பராக செய்யாமல் ஒரு கஸ்டமரை ஏமாத்துறதுலேருந்து, இது எல்லாமே இந்த லா இலாஹா இல்லைலாம் நம்ம சொல்லிவிட்டு இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்யும் போது அது உண்மையிலேயே நம்ம லா இலாஹா இல்லல்லா சொல்லலை அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான். இதுதான் அல்லாஹ் சொல்கிறாங்க, த பீப்புள் ஷால் ரெஸ்பாண்ட் டு மீ அண்ட் பிலீவ் இன் மீ இன் ஆர்டர் டு பி கைடட். நீங்கள் நேர்வழி பெறணுன்னா நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் அதுபடி உங்களோட ரெஸ்பான்ஸு நான் சொல்கிறதுபடி நீங்கள் கேட்டு நடங்க, என் மேலே நம்பிக்கை கொள்ளுங்க, நீங்கள் கைடன்ஸ் கருணை நேர்வழி அடையும் பொருட்டு அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த துவாலாம் நம்ம அடிக்கடி நம்ம ஓதுகிறோம், நம்ம குரானிக் துவாஸ்ன்னு நம்ம அடிக்கடி நம்ம ஓதுகிறோம். இது உள்ள ஒரு வார்த்தைக்குள்ளேயும் எதனால் அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளார்ந்து பார்க்கும்போது பல வகையில் நம்ம ஃபெயில் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நிதர்சனம். அதான் பல விஷயத்தில் நம்ம அல்லாஹ் சொன்னதுலேருந்து நம்ம லா இலாஹா இல்லல்லான்னு சொல்கிறோம், தொழுகிறோம், அப்படிலாம் இருந்தால் கூட
சில விஷயங்களில் வந்து இன்னும் நம்மளை கரெக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு தீங்கு வருதுன்னா அல்லாஹ்கிட்டேருந்து எந்த தீங்கும் வரலன்னு அல்லாஹ் கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. சைத்தான் தான் நம்மளுக்கு தீங்கு இருக்கிறான். ஈவன் டெஸ்ட்டாக இருந்தால் கூட அந்த டெஸ்ட்டு கூட நம்ம சில விஷயத்தில் வீக்காக இருக்கோங்கிறதுனால தான் அந்த சோதனையும் நம்மளுக்கு வருது. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் வந்து எப்படி நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபைனல் இயர் எக்ஸாமு, ஃபைனல் எக்ஸாம்னாக்கா பின் ட்ராப் சைலண்ட்டில் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பேப்பர் இப்படியே தான் ஃபோக்கஸ் இருக்கும். அந்த நேரத்துக்குள்ளே நம்ம எழுதி முடிக்கணும் அப்படிங்கிறதுல ஃபுல் கான்சன்ட்ரேஷன். அந்த நேரத்தில் வந்து நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டோ இல்லை ஒரு கேம் விளையாடிக்கிட்டோ டைமை வேஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரியான ஃபோக்கஸு நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே நம்ம அந்த ஃபோக்கஸில் இருக்குன்னு. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மிக்க கருணையாளர் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகிட்டாங்க. இந்த உலகத்தில் நம்மளுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு குறுகிய ஸ்கெடியூல் மாதிரி இல்லாமல் உனக்கு ஃபுல் வாழ்க்கை தவணையே அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாழ்க்கை தவணை ஃபுல்லாகவே நம்மளுக்கு டைம் இருக்குது நம்மளை சரி செஞ்சுக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான அல்லாஹ் சொல்லக்கூடிய நம்ம துவாவை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் இப்போ இதே துவாவே நான் இதுக்கு முன்னாடி நம்ம ஓதும் போது இந்த அளவுக்கு எனக்கு அர்த்தம் புரிஞ்சிச்சான்னா கிடையாது. இப்போ ஒரு துவாக்குள்ளேயும் உள்ளார்ந்து பார்க்கும்போது பல அர்த்தம் நம்மளுக்கு வெளிப்படுது. ஏன்னா அல்லாஹ் தான் அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா இதில் வந்து பீப்புள் ஷால் ரெஸ்பாண்ட் டு மீ அண்ட் பிலீவ் இன் மீ இன் ஆர்டர் டு பி கைடட். அல்லாஹ் சொல்கிறத கேட்டு நம்மளோட ரெஸ்பான்ஸ் பண்ணி அல்லாஹ் மேலே நம்பிக்கை கொண்டா நீங்கள் நேர்வழி அடையும் பொருட்டு. இப்போ இது வந்து இன்னொரு கோணத்தில் பார்க்கலாம். நீங்கள் நேர்வழி அடையணுன்னா நான் சொல்கிறத கேட்டு என் மேலே நம்பிக்கை கொள்ளுங்க அப்படின்னு. நம்ம லாயிலாக இல்லைன்னா நம்ம முன்னாடி சொல்கிறப்ப ஈவன் ட்ரெடிஷ்னல் முஸ்லீமே எந்த மதத்தில் உள்ளவங்க ஈவன் இணை வழிபாடு செய்கிறவங்க கூட அல்லான்னு நம்புகிறாங்க தான். நம்மளும் அதே கேட்டகரியில் தான் கொஞ்சம் ஃபில்டராகி இருக்கோம். இன்னும் நம்ம முழுசாக அல்லாங்கிற அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு நம்ம இன்னும் வரல. ஏன்னா நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம செய்யக்கூடிய தவறு, நம்ம அல்லாஹ் சொல்கிற வரம்புகளை மீறுறதுலாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கெல்லாம் பாவ மன்னிப்பு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபில்டர் ஆகும். இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லும் போது, ஒரு அழுக்கு கட்ரு, ஏதாவது இந்த அழுக்கு சாக்கடை தண்ணி ஓடுற மாதிரி உள்ள கட்டரில் ஒரு நல்ல தண்ணி திறந்து விட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பியூர் ஆகும். உடனே வந்து நல்ல தண்ணி வந்ததுலேருந்து உடனே பியூர் ஆகுமானா கிடையாது. அது வந்து வருஷக்கணக்கில் ஓடிச்சுன்னா அதுலேருந்து எடுத்து குடிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஒரு பியூர் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம பியூரிஃபை பண்ணிக்கணுன்னா இந்த பாவ மன்னிப்பு துவா கேட்குறது தான் அந்த நல்ல தண்ணியை விடுற மாதிரி. ஸோ அதை வந்து உள்ளார்ந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்மள்கிட்ட உள்ள அழுக்கு பாவம் நம்ம செஞ்ச தீமை எல்லாமே நம்மளை விட்டு போயிட்டு நம்மள்கிட்ட உள்ள கெட்ட பழக்கங்களும் செயல்களும். ஏன்னா நேச்சுரலாகவே ஒரு ஆளுக்கும் சில பேர் வந்து திடீர்னு ஈஸியாக கோபம் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில பேர் ஈஸியாக வந்து மற்றவங்கள தப்பாக ஒரு எடுத்தெறிஞ்சு பேசுகிறவங்களாக இருப்பாங்க. சில பேருக்கு வந்து இன்னொருத்தவங்கள இப்படி குத்தி காட்டி பேசுகிறதே ஒரு பழக்கமாக இருக்கும். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நம்ம வளர்ந்தது, நம்ம சமூகம், நம்ம எந்த சூழ்நிலை வளர்ந்தோம் அந்த மாதிரி உள்ளதில் தான் நம்ம வளர்ந்துருப்போம். எல்லாருக்குமே ஒரு வகையில் மைனஸ்லாம் இருக்குது. அதை வந்து பியூரிஃபை பண்ணணுன்னா நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, நீங்கள் இன் ஆர்டர் டு பி கைடட், நீங்கள் வழி நடத்தப்படணுன்னா இந்த மாதிரிலாம் இருங்கன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதுபடி நம்ம நடக்க முயற்சி பண்ணோம். இன்னும் இந்த பயான் ஃபுல்லாகவே நம்ம குரானில் அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த இந்த துவா இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பமே நம்ம அல்-ஃபாத்திஹா சூராலேருந்து சூரா 1 வசனம் 1 to 7. The name of God, most gracious, most merciful, praise be to God, Lord of the universe, most gracious, most merciful, master of the day of judgment. You alone we worship, you alone we ask for help, guide us in the right path, the path of those whom you blessed, not of those who have deserved wrath, and nor of the strayers. அளவற்றால் இது வந்து நம்ம தமிழ் அர்த்தமும் நம்ம அடிக்கடி நம்ம டெய்லி துவாவில் ஓதிக்கிட்டு இருக்கோம், நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இது வந்து இதில் முக்கியமானதில் இன்னொன்று கொஞ்சம் உள்ளார்ந்து நம்ம பார்க்க போனாக்கா, கடவுள்கிட்ட நம்ம வந்து எங்களை வந்து நேர்வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு த பாத் ஆஃப் தோஸ் ஹூம் யூ பிளஸ்ட். ஏன்னா அல்லாஹ் வந்து எல்லாருக்குமே நேர்வழி காட்டுறாங்க.
ஆனால் அல்லாவால் அருளப்பட்டவங்களுக்கு நேர்வழி காட்டுறதுங்க அந்த பாத்தில் எங்களை வழி நடத்துங்க. எப்படி இப்ராஹிம் நபிக்கு ஒரு சரியான வழிகாட்டுதலை கொடுத்து அவங்கள நேர்வழியில் பக்கம் அல்லாஹ் செலுத்துனாங்க. அதெல்லாம் ஒரு நம்மளுக்கு குரானில் அல்லாஹ் நபிமார்கள் தூதர்களோட ஸ்டோரிஸு அவங்களோட ஹிஸ்ட்ரி சொல்கிறதுலாம் நம்மளுக்கு அதில் ஏகப்பட்ட பாடம் இருக்குது. அவங்க ஈவன் வந்து யூசுஃப் நபி ஒரு பெரிய தப்பு செய்கிற அளவுக்கு அந்த சுச்சுவேஷனு அவங்கள லேசாக அந்த தப்பு செய்கிற அளவுக்கு கொஞ்சம் நெருங்கி போயிட்டாலுமே அல்லாஹ் அவங்களுக்கு ஏதோ ஒரு சைனை காட்டி அந்த தப்புலேருந்து அவங்கள விலக்கி விட்றாங்க. ஏன்னா ஏன்னா அந்த அளவுக்கு அல்லாஹ் கிட்ட ரொம்ப நெருங்கி இருந்திருக்காங்க. இது வந்து நபிமார்களுக்கு மட்டும்தான் சாத்தியம். நம்மளை மாதிரி நம்மளுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு இதுக்கு இல்லைன்னா அப்படி கிடையாது. அதே அல்லாஹ் தான் நம்மளோட அல்லாவும். அவங்களுக்கு என்னென்ன அல்லாஹ் அதே மூளை தான் கொடுத்துருந்தாங்க, அதே கண்ணு தான் கொடுத்துருந்தாங்க, அதே காது வாய். நம்மளால் அவங்களால என்னென்னலாம் செய்ய முடிஞ்சோ அந்த விஷயம்லாம் நம்மளாலையும் செய்ய முடியுது. இதுக்கெல்லாம் வந்து அல்லாவோட அந்த அன்புக்கு அல்லாவோட அந்த கைடன்ஸுக்கு நம்ம அவங்களாம் தகுதியானவங்களாக இருந்தாங்க. அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்திக்கணுன்னா இந்த பாவ மன்னிப்பு அல்லாஹ்கிட்ட கேட்குற துவா நம்மளே சரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளாம் வந்து இப்போ ஒரு மோல்டு ஒரு கல் மாதிரி இருக்கும். அதை வந்து ஒரு அழகான ஒரு சிலையாவோ அழகான ஒரு விஷயமாவோ நம்ம உருவாக்கணுன்னா அதை நம்ம பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம மோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டாக்கா கரப்ட் ஆகிறதுக்கும் விஷயம் இருக்குது. நேச்சுரலாகவே அது கரப்ட் ஆகும். நம்மளே அறியாமலே நம்ம வந்து கரப்ட் ஆகும். ஒரு விஷயத்தில் எனக்கு எல்லாம் நான் குரானை ஃபுல்லாக ஓதிட்டேன், எனக்கு குரான் அர்த்தம் ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சிச்சு, இதோட எனக்கு ஸ்டாப்பு அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம்னா ஸ்லோவாக கரப்ட் ஆகும். இப்போ நம்ம பார்க்குற டிவி இதுலேருந்து நம்ம பழகக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சமாக சைத்தான் வந்து திருப்பி கொஞ்சமாக நெருங்கி வருவான். அவன் வராமல் இன்னும் கொஞ்சம் தள்ளி அவனை அந்த தள்ளிக்கிட்டே இருக்கணும்னா எகைன் நம்ம துவா கேட்குறது, அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேட்குறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதான் நம்ம அல்ஃபாத்திகா சூறாவில் கடைசியில் கேட்குறோம்ல, நீங்கள் யாருக்கு அருள் புரிந்தீரோ அந்த வழியில் வழி தவறியவர்களோட வழியில் கிடையாது, மட்டும் உங்கள் சாபத்துக்குள்ளானவர்கள் வழியிலையும் கிடையாது அப்படின்னு அல்லாட்ட நம்ம துவா கேட்குறோம். அடுத்த சூரா 2 வசனம் 128. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர் லார்ட் மேக் us submitters to you and from our descendants let there be a community of submitters to you. Redeemers, you are the redeemer, most merciful. இறைவா, உங்களுக்கு அடிபணிந்த ஒருவனா எங்களை ஆக்குங்க அப்படின்னு துவா கேட்குறோம். அல்லாட்ட அடிபணிந்த ஒருவன்னா அல்லாஹ் சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டு நடக்கக்கூடிய ஒருவனா. நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான், நம்ம எப்போல்லாம் நம்ம கோவப்பட்டு நம்ம அப்செட் ஆகிடுறோம், ஈவன் வந்து எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு ஒரு விரக்திப்பட்டு நம்ம பேசினாலே அந்த நேரத்தில் அல்லாஹ் விட்டு நம்ம விலகி போயிடுறோன்னு அர்த்தம். ஏன்னா அதெல்லாம் வந்து அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அல்லாஹ் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டில் நம்ம முழுமையாக நம்பியிருந்தோம்னா இந்த வார்த்தை வரவே வராது. எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதோ இல்லை வந்து இதுலேருந்து எனக்கு அதாவது நம்ம ஒரு விரக்தியில் வந்து நம்ம இல்லை ஒரு எக்ஸ்ட்ரீம் இதில் ஈவன் யாராவது நம்மளுக்கு நெருங்கியவங்க மரணிச்சிட்டாலோ அந்த மாதிரியான வார்த்தைலாம் சொல்லி புலம்புறதை நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வருதுனாக்கா அல்லாஹ் விட்டு நம்ம அந்தான போகும்போது தான் அதெல்லாம் வருது. ஸோ அல்லாஹ்கிட்ட நம்ம நெருக்கத்திலே இருப்போம். அதான் மேக் us submitters to you and from our descendants let there be a community of submitters to you. என்னோட வம்சாவளியிலையும் நம்பிக்கையாளர்களை ஏற்படுத்துங்க. இது வந்து இப்ராஹிம் நபி அந்த காபத்துல்லாவோட ஃபவுண்டேஷனை எழுப்பிட்டு அப்போ அந்த நேரத்தில் அவங்க கேட்ட துவா. இது அல்லாஹ் நம்மளுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ ஒரு அசியூம் பண்ணிப்போம், நம்ம முழுமையாக நம்பிக்கை கொண்டோம், ஒரு அல்லாஹ்க்கு பிடிச்சமான வாழ்க்கையே வாழ்கிறோம் அப்படின்னு நம்ம முழுமையாக நம்ம நம்பிக்கை கொண்டு வந்துட்டாலும் நம்மளால் வந்து நம்மளோட பிள்ளையோ நம்மளோட பேரன் பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி உள்ள செயினில் உள்ளவங்களையோ வந்து நரகத்தில். ஏன்னா அல்லாஹ் இந்த இதுவாக கேட்ட பிறகும் அல்லாவோட அல்லாஹ் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அதில் நம்பிக்கை கொண்டவங்களுக்கு நான் அருள் புரிவேன் அப்படி. இனிமேலும் வம்சாவளியாக இருந்தாலுமே அதுலேயும் ஒழுங்கான நம்பிக்கைக்கு ஒழுங்கானவங்களுக்கு நான் அருள் புரிவேன் அப்படின்னு தான் அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட பிள்ளைகளுக்கும் நன்னெறி எது, நல்ல விஷயம் எது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி கொஞ்சமாக சொல்லி
நம்ம அவங்கள ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து எப்படி நம்ம ஏபிசிடி சொல்லி நம்ம ஸ்கூலுக்கு கற்றுக் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், ஒரு சின்ன சின்ன விஷயம் எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லித்தரோம், எப்படி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது பேசிக் எப்படி சொல்கிறோமோ, இதையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய துவா, அல்லாஹ் சொல்லி கொடுத்த நம்மளுக்கு சொல்லி கொடுத்த நன்னடியோ கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து நான் அவங்களையும் ஒரு நம்பிக்கையாளராக இன்ஷா அல்லாஹ் நம்ம வளர்த்து எடுக்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியணும் நம்ம எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதையும் நம்ம துவாவில் நம்ம கேட்போம். ஏன்னா என்னோட சங்கதிகளையும் நம்பிக்கையாளர்களை ஏற்படுத்துங்க அல்லாஹ் அப்படிங்கிறதையும் நம்ம உள்ளார்ந்து நம்ம இன்ஷா அல்லாஹ் துவா கேட்போம். அப்புறம் சூரா 2 வசனம் 201, அவர் லார்ட் கிராண்ட் அஸ் ரைட்டியஸ்னஸ் இன் திஸ் வேர்ல்டு அண்ட் இன் த ஹியர் ஆஃப்டர் அண்ட் ஸ்பேர் அஸ் த ரிட்ரிபியூஷன் ஆஃப் ஹெல். இந்த பூமியிலையும் சரி மறுமையிலையும் எங்களுக்கு நன்னடியான தன்மையை எங்களுக்கு கொடுங்க, நரக வேதனையிலேருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு நம்ம துவா கேட்குறோம். அடுத்தது சூரா 2 வசனம் 250, grant us our Lord, grant us steadfastness, strengthen our foothold and support us against the disbelieving people. இதுவும் எல்லா காலத்துக்கும் நம்ம இந்த மாதிரியான இது குரான் எல்லா காலத்துக்கும் பொருந்தோங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இது எப்படின்னா, அதாவது நம்பிக்கை விட்டுறாமல் ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக நம்ம மனசு விடாமல் எங்களுக்கு அந்த உறுதிப்பாடை கொடுங்க. அண்டு ஸ்ட்ரென்தன் அவர் ஃபுட் ஹோல்ட் எங்களோட இடத்தை அதான் எங்களுக்கு உறுதிப்பாடை கொடுங்க. ஸ்ட்ரென்தன் அவர் ஃபுட் ஹோல்ட் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் எகெயின்ஸ்ட் த டிஸ்பிலீவிங் பீப்புள். நம்பிக்கையற்றவர்கள், அதான் அவநம்பிக்கையாளர்கள்கிட்டேருந்து எங்களை அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு அருள் புரிங்க. இன்னொரு இடத்துல கிராண்டஸ் விக்ட்ரி ஓவர் த டிஸ்பிலீவிங் பீப்புள்னு வரும். அது அவங்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை கொடுங்கண்டு. அப்புறம் சூரா 2 வசனம் 285, ஃபர்கிவ் அஸ் அவர் லார்ட், டு யூ இஸ் த அல்டிமேட் டெஸ்டினி. இதை நம்ம ரொம்ப ஆழமாக நம்ம மனசில் வச்சுக்கணும். அல்டிமேட் டெஸ்டினி, கடைசியாக நம்ம சேர போகிறது அல்லாஹ்கிட்ட தான். வேறு எதுவுமே நம்மக்கிட்ட உதவி பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அல்டிமேட்டாக நம்ம அல்லாஹ்கிட்ட போய் சேர்றதுக்கான அந்த ரூட்டு பாதையில் தான் இருக்கோம். இப்போ நம்மளுக்கு ஒரு 40 வயசு ஆகிடுச்சின்னா 50% கடந்தாச்சு. இப்போ எல்லாருமே அதை நோக்கி தான் போகிறோம். ரிவர்ஸ் பண்ணவே முடியாது, ரிவர்ஸுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த ஆரோ எப்படி ஒரு அம்பு இப்படி விட்டாக்கா ட்ராவல் ஆகி ஒரு இடத்துல போய் உழுவ போதோ, நம்ம அந்த ட்ராவலில் இருக்கோம். இதுலேருந்து நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியாது. எதுவுமே எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. அல்லாஹ்கிட்ட போய் நம்ம சேர தான் போகிறோம். அல்டிமேட் டெஸ்டினி, அதாவது சேர்ந்து சேர போகிற இடம் அல்லாஹ்கிட்ட தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை முழுமையாக அல்லாஹ்கிட்ட நம்ம அர்ப்பணித்து அல்லாஹ்க்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை, காரியங்களை நம்ம ரொம்ப மும்முரமாக இன்ஷா செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஏன்னா இந்த கடைசி சான்ஸை விட்டாக்கா நம்மளுக்கு வேறு சாய்ஸ் கிடையாது. அப்படி இல்லைன்னா அல்லாஹ்வை விட்டு ரொம்ப மேக்ஸிமம் ஃபார்தஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கிற நரகம் தான் நம்மளுக்கு. அந்த நரகம் எப்படி கொடுமையானது அப்படிங்கிறதையும் அல்லாஹ் நம்மளுக்கு குரானில் சொல்லி காட்டுறாங்க. எல்லாம் உதாரணம் மூலியமாக சொல்லியிருந்தாலும் அதில் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் மிஸ்ரி, அதாவது நம்மளால் பொறுத்து கொள்ள முடியாத அளவுக்கான கஷ்டம், துன்பம் அந்த நரகத்தில் இருக்குது. நம்மளுக்கு இங்கே போகிறோமா அங்கே போகிறோமாங்கிற சாய்ஸ் அல்லாஹ் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு அல்லாஹ் கைடன்ஸையும் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டாங்க. நம்ம இந்த சப்மிஷனுக்கு வரத்துக்கும் பெருசாக ஸ்ட்ரகிள் பண்ணாமல், மற்ற சப்மிட்டர்ஸ் நிறைய பேரோட ஸ்டோரி கேட்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இருந்துச்சான்னு பார்த்தாக்கா கிடையாது. அல்லாஹ் நம்மளுக்கு அந்த சப்மிஷனுக்கு கொடுத்ததை ரொம்ப நம்ம ஃபேமிலிக்கு அல்லாஹ் நம்மளுக்கு ஈஸியாக கொடுத்துட்டாங்க. அதை ஏற்றுக்கிறதுலேயும் பெரிய நம்மளுக்கு கஷ்டமாக இல்லை. அல்லாஹ் அதை நம்மளுக்கு ஈஸியாக்கி வச்சாங்க. அதே மாதிரி அந்த சுற்றி இருக்கிற சமூகம் நம்ம சப்மிஷனை ஃபாலோ பண்ணுறதுனால கஷ்டத்துக்கு உள்ளாக்குனாங்களான்னு பார்த்தாக்கா அதான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இல்லை. இப்போ குர்ஷித் மஜீத் தஸ்லீமாக்கு அந்த இதை ஃபேஸ் பண்ணாங்க. இப்படி அல்லாஹ் ஈவன் அதை ஃபேஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அல்லாஹ் நல்லபடியான ஒரு நல்ல விஷயத்தை அல்லாஹ் காட்டி விட்டாங்க. இப்படி அல்லாஹ் நம்மளுக்கு ரொம்ப அருள் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் நம்ம பரிகாரமாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா அல்லாஹ்ட்ட முழுமையாக சரணடைகிறது தான். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து குரானிக் துவாவை பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். தூபில் அல்லாஹ்.
பாவ மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவரே, அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. சூரா 2 வசனம் 286. Our Lord, do not condemn us if we forget or make mistakes. எங்கள் இறைவா, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறு செஞ்சிட்டாலோ எங்கள் மேலே அதாவது எங்களை வந்து அந்த வழியிலேயே விட்டுறாதீங்க, அப்படியே ஸ்டாம்ப் பண்ணி திருப்பி வராத மாதிரி எங்களை வந்து அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. Our Lord, and protect us from blaspheming against you. உங்களுக்கு எதிராக, அதாவது பிளாஸ்ஃபமின்னா அவதூறை விட இன்னும் ஹையர் டென்ஸில் நிந்தனை செய்கிறதுலேருந்து எங்களை காப்பாற்றுங்க. பிளாஸ்ஃபமினா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, ஈசா நபி வந்து அல்லாவோட பையன் அப்படின்னு நம்புறது, இல்லை வந்து அல்லாஹ் பண்ண டிசிஷனை தாண்டி முகமது நபி வந்து அந்த டிசிஷனை வந்து ரிவர்ஸ் பண்ணி நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க அப்படிங்கிறது, இந்த மாதிரிலாம் பிளாஸ்ஃபமி. இன்னும் பிளாஸ்ஃபமி வந்து நம்ம சாதாரணமாகவே நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் கஷ்டத்தில் இருக்கும்போது, எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, அல்லா என்னை எதுக்கு இப்படிலாம் சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா மேலே பழிய போடுறது, அதெல்லாம் வந்து ஒரு வகையான பிளாஸ்ஃபமி தான். அதுலேருந்து அல்லா நம்மளை காப்பாற்றுன்னு. இதை இன்னும் நம்ம டீப்பாக நம்ம திங்க் பண்ணி பார்த்தாக்க, நம்ம வெளியில் இப்படி நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதோட, உள்ளார்ந்து நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு நாளைக்கு ஃபுல்லாக உள்ளதை மனசில் ஓட்டி பார்த்தாக்கா ஏகப்பட்ட தப்பு இருக்குது. அந்த ஒரு நாளைக்கு நடந்த விஷயங்களை வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்னு போட்டு பார்த்தாலே மைனஸ் பாயிண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதை பற்றி அந்த நேரத்தில் நம்மளுக்கு மவுத்து வருது அப்படின்றாலே நம்ம அல்லாஹ்கிட்ட போய் என்ன பதில் சொல்ல போகிறோங்கிறது பெரிய கொஸ்டின். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஏற்கனவே சொன்னது தான், அந்த ஆரோ போட்ட மாதிரி அல்லாவை நோக்கி நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த நேரம் வேணாலும் நம்மளுக்கு மரணங்கிறது வரலாம். அது வந்து அல்லாஹ்க்கு மட்டுமே தெரிஞ்சதாக இருக்குது. ஸோ நம்ம எந்த நேரமும் நம்ம ரெடியாக இருக்குன்னு அப்படின்னாக்கா, நம்மளோட இது சூட்கேஸை ரெடியாக வச்சுருக்குனாக்கா, நம்ம நல்ல காரியங்களை செய்கிறது தான் நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல காரியங்கள் செஞ்சு, நல்ல காரியம் வெளியில் செய்கிறத விட உள்ளார்ந்து நம்மளோட இயற்கையாக பை பர்த் நம்மளோட, அதாவது நம்ம வளர்ந்த சூழ்நிலை சுச்சுவேஷனில் சில விஷயங்கள் நம்மளுக்குள்ள அந்த நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட பழக்கங்களையும் விடுறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியணும். அதுவும் அதெல்லாம் வந்து நம்ம முதுகில் இருக்கிற சுமை மாதிரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து அது வெளியில் போடணும். இப்போ அடிக்கடி எனக்கு கோவம் வருதா அப்படிங்கிறது அது பெரிய சுமை. அது என்னை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ரீசனு. இப்போ ஒரு ஆளை மற்றவங்கள நான் கிண்டல் பண்ணி பேசுகிறது என்னோட சாதாரணமாக ஒரு ஜாலிக்காக நான் மற்றவங்கள கஷ்டப்படுத்தி நான் சிரிக்கிறேன்னா அப்படின்னு பார்த்தாக்கா, அது ஒரு பெரிய சுமை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி வந்து மற்றவங்கள புறம் பேசுகிறது, இப்படி எல்லாமே அடங்கும் அதில். ஸோ ஈவன் வந்து இப்போ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசாமல் ஒரு எடுத்தெறிஞ்சு பேசுகிறது என்னோட ஒரு தன்மையாக இருந்துச்சுன்னா, அது ஒரு பெரிய சுமை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுமையை நம்ம வெளியேற்றணுன்னா, நம்ம முயற்சி பண்ணால் அது ரொம்ப ஈஸியான காரியமும் கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து ஒரு ரோபோட் மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி வச்சுட்டு டக்குன்னு கோவம் கோவம் வந்துருச்சுன்னா டக்குன்னு உடனே கோவத்தை ஆஃப் பண்ணாக்கா நார்மல் ஆகிடும் அப்படிங்கிறது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு ட்ரைனிங்கு, ஒரு பழக்கம். ஒரு கோபம் வரும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசுக்குள்ளேயே சாந்தப்படுத்திக்கிறது, இல்லை ஒரு வார்த்தை டக்குன்னு பேச வரும்போது நம்மளுக்குள்ளேயே கட்டுப்படுத்திக்கிட்டு நம்மளையே சாந்தப்படுத்துறதுலாம், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரெஸ் ஆகி நம்ம ஒரு நிலையில் வந்து என்ன ஒரு கோவப்படாமல் எல்லாத்தையுமே ஒரு சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணுற ஒரு தன்மைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் வருவேன் அல்லாவோட அருளால். அதுக்கெல்லாம் அல்லாஹ் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அல்லாஹ் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இந்த துவாலாம் கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, நான் உங்கள் பக்கத்திலே இருக்கேன், அதாவது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் என்கிட்ட மட்டுமே நீங்கள் கேட்கும்போது, என்கிட்ட மட்டுமே நீங்கள் பிரார்த்திக்கும்போது நான் அதுக்கு பதிலளிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ அல்லாஹ் கேட்டை ஓப்பனாக வச்சுருக்காங்க, என்கிட்ட நீ முழுமையாக வா, நான் உனக்கு பதிலளிக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போகிறதுக்கு
நம்மளை தயார்படுத்தணும். ஏன்னா நம்மளோட ஈகோ வந்து நம்மளை அறியாமலே நம்மளை தடுக்குது. அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு அல்லாஹ்கிட்ட தான் நம்ம எல்லாத்துக்கும் கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். Our Lord, protect us from sinning until it becomes too late for us to repent. எங்கள் பாவத்தை நாங்கள் தொடர்ந்து அதாவது ரிப்பண்ட் ஆகிறதுக்கு, அதாவது அந்த தவறை திருத்திக்கிறதுக்கு ரொம்ப டூ லேட், காலதாமதம் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னோட தப்பை நான் ரியலைஸ் பண்ணி உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு அருள் புரியுங்க அப்படின்னு அந்த துவாயும் அல்லாட்டே தான் கேட்குறோம். எப்படி ஃப்ரௌனோட எக்ஸாம்பிள் ஒன்று, அவன் கடைசியில் நான் வந்து நம்பிக்கை கொள்கிறேன்னு சொல்கிறான். இந்த மூசாவோட அந்த அல்லாஹ் கடவுள் மேலே நான் நம்பிக்கை கொள்கிறேன்னு. பட் ஆனால் அது வந்து ரொம்ப டூ லேட் ஆகிடுச்சு. அவனுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் அல்லாஹ் கொடுக்குறாங்க. இது வந்து அவனுக்கு மட்டும்தான் அவன் கொடுக்குறேன், அவனுக்கு மட்டும்தான் கிடையாது, நம்மளுக்கும் லைஃப்பில் அல்லாஹ் ஏகப்பட்ட சான்ஸ் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த இதெல்லாம் நம்மளுக்குள்ளேயே அவன் பண்ணது ஒரு டிகிரியில் ஒரு பாவம்னாக்கா, இது எப்படின்னாக்கா அவனுக்கு அவ்வளோ ஆட்சி அதிகாரம் இருந்துச்சு. அதனால் அவன் செய்யக்கூடிய பாவம் பெரிய லெவலில் பாதிப்பை ஏற்படுத்துச்சு. நம்ம செய்யக்கூடியது ஈவன் நம்ம ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு ஈவன் நம்மளோட பேரண்ட்ஸையோ இல்லை வந்து ஒய்ஃபையோ இல்லை சகோதரரையோ இல்லை பிள்ளைகளையோ நம்ம ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஹர்ட் பண்ணுறோம், ஒரு வகையில் நம்மளோட ஈகோக்கு அவங்கள காயப்படுத்துகிறோன்னா அதுவும் ஒரு பாவம் தான் அந்த டிகிரியில். ஏன்னா ஃப்ரௌனுக்கு அந்த அளவுக்கு பெரிய அரசனாக இருந்தால், பெரிய ஏரியா பெரிய லேண்டை வந்து அவன் ஆட்சி புரிஞ்சான். அவனுக்குன்னு உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி அது அவ்வளோ பெருசில் அவன் அந்த பாவத்தை பண்ணான். ஸோ நம்மளோட இதில் நம்மளுக்கு வந்து நம்மளோட கண்ட்ரோலில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இல்லை நம்மளோட கண்ட்ரோலில் நம்ம குடும்பம் இருக்குது, நம்ம வீடு இருக்குன்னாக்கா அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய தப்பும் அந்த ரேஷியோ படி பார்த்தாக்கா எத்தனை பெர்சன்டேஜ்னு பார்த்தாக்கா ஃப்ரௌனு பண்ணது ஒரு 90% இதுன்னா, இந்த சின்ன சர்க்கிள் கூட நம்ம செய்யக்கூடிய விஷயமும் அதேமாரி பர்சன்டேஜ் படி பார்த்தாக்கா நம்ம அதே மாதிரியே தப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம சரி செஞ்சுக்கிறதுக்கு அல்லாட்ட நம்ம துவா கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது, pardon us, forgive us, you are our Lord and Master, grant us victory over disbelieving people. அதான் எங்களை மன்னிப்பீராக, எங்கள் மீது கருணை கொள்வீராக, நீங்களே எங்கள் அதிபதியாக இருக்கீங்க. யூ ஆர் அவர் லார்ட் அண்ட் மாஸ்டர், கிராண்ட் அஸ் விக்ட்ரி ஓவர் த டிஸ்பிலீவிங் பீப்புள். நம்பிக்கையற்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றி கொடுங்க அப்படின்னு அல்லாட்ட கேட்குறோம். அப்புறம் சூரா 3:8, அவர் லார்ட், லெட் நாட் அவர் ஹார்ட்ஸ் வேவர், நவ் தட் யூ ஹேவ் கைடட் அஸ், சவர் அஸ் வித் யுவர் மெர்சி, யூ ஆர் த கிராண்டர். இங்கே இறைவன் எங்களோட இதயங்களை தடுமாற விட்டுறாதீங்க, நீங்கள் இப்போ எங்களை நேர்வழி செலுத்திட்டீங்க. ஷவரஸ் வித் யுவர் மெர்சி, உங்களோட கருணையை கொண்டு எங்கள் மீது அருள் பொழிவீராக. யூ ஆர் த கிராண்டர், நீங்களே கொடுக்கக்கூடியவர், அருளக்கூடியவங்களாக இருக்குங்க. அப்புறம் வந்து சூரா 3:16, அவர் லார்ட், எங்கள் இறைவா, நான் உங்கள் மேலே நம்பிக்கை கொண்டிருக்கோம், ஸோ எங்களை மன்னிப்பீராக. ஸ்பேர் அஸ் த அகனி ஆஃப் ஹெல் ஃபயர், நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுங்க. சூரா 3:53, அவர் லார்ட், வி ஹவ் பிலீவ்ட் இன் வாட் யூ ஹவ் சென்ட் டவுன், நீங்கள் கீழே இறக்கி அனுப்பப்பட்டது மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கோம். அண்ட் வி ஹவ் ஃபாலோட் த மெசஞ்சர், தூதரை நாங்கள் பின்பற்றுறோம். கவுண்டஸ் அமாங் த விட்னஸ், சாட்சியாளர்களில் எங்களையும் கணக்கிடுங்க. சூரா 3:147, அவர் லார்ட், ஃபர்கிவ் அஸ் அவர் சீன்ஸ் அண்ட் அவர் டிரான்ஸ்கிரஷன்ஸ், என்னோட வரம்பு மீறல்களையும் நான் செய்யக்கூடிய பாவங்களையும் எங்களை மன்னிப்பீராக. ஸ்ட்ரென்தன் அவர் ஃபுட் ஹோல்ட், எங்களோட பாதங்களை பலப்படுத்துவீராக. கிராண்ட் அஸ் விக்ட்ரி ஓவர் டிஸ்பிலீவர்ஸ், நம்பிக்கையற்ற மக்களுக்கு எதிராக எங்களுக்கு வெற்றியை கொடுங்க. அப்புறம் வந்து நம்பிக்கையாளரோட தன்மை என்ன செய்வாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. சூரா 3:191, they remember God while standing, sitting and on their sides, and they reflect upon the creation of the heavens and the earth. அவங்க எல்லா நிலையிலையும் அல்லாவை நினைவு கூறுவாங்க.
இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பைக்கு ஓட்ட போனால் அல்லாஹ் என்னோட பயணத்தை பாதுகாப்பானதா ஈஸியானதா ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறது. இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு ஏதாவது டூரிஸ்ட் ஸ்பாட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்களை பார்க்கும்போது மாஷா அல்லாஹ் அழகாக இருக்குது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா எல்லா நிலையிலையும் நீங்கள் நிற்கும் போது நடக்கும் போது அப்படி லிட்ரலாகவும் எடுத்துக்கலாம். நடக்கும் போதும் ட்ராவலில் இருக்கும் போதும் சரி, சும்மா நின்றுக்கிட்டு இருக்கும் போதும் சரி, அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து எல்லா நிலையிலையுமே அப்படி எடுத்துக்கலாம். நம்ம எல்லா நிலையிலுமே அல்லாஹ்கிட்ட அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவங்களாக இருக்குன்னு ஒரு ஏதாச்சும் ஒரு இது பார்த்தாக்கா அல்லாஹ் எவ்வளோ இப்போ ஒரு எவ்வளவோ டாக்குமெண்ட்ரி இருக்குது. இப்போ ஸ்பேஸை பற்றி இல்லை சூரியன் கிரியேஷனை எப்படி உருவாச்சுங்கிறத பற்றி, இல்லை பூமியில் எப்படி உயிரினம் உண்டாச்சுங்கிறத பற்றி, இல்லை வந்து ஏற்கனவே ஹிட்லர் எவ்வளோ பெரிய கொடுங்கோன்லாம் இருந்தால் அவனுக்கு எப்படி அந்த வேர்ல்டு வார் வந்துச்சு, எத்தனை மக்களை கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சரி. இதில் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு வந்து பாடம் இருக்குது. அல்லாஹ் வந்து ஹிஸ்ட்ரியை பார்க்க சொல்கிறாங்கல்ல, ஏன்னா முன்னாடி நடந்த விஷயங்களை நீங்கள் பாருங்கள், அதில் உங்களுக்கு பாடம் இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த எப்படி தண்ணியிலேருந்து எப்படி உயிரினம் உண்டாச்சுங்கிறது, ஒரு மரம் எப்படி உருவாகுதுங்கிறது, ஒரு சின்ன ஒரு பட்டர்ஃப்ளை வந்து எப்படி அதோட பட்டர்ஃப்ளைக்கு ஓன் கலருங்கிறது வந்து ஒரு வகையான பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு ஓன் கலருன்னு அந்த ஒரு அதாவது அதோட உருவத்தில், அதாவது சிறகுல அது ஒன்றையும் உள்ளே போய் பார்த்தாக்கா அது கலரே கிடையாது. அது என்னன்னா வரக்கூடிய சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி அதில் நம்மளுக்கு அது ஒரு கலரில் இருக்கிற மாதிரி தோணுது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அல்லாவோட க்ரியேஷன்லாம் அவ்வளோ அற்புதமானதாக இருக்குது. ஈவன் நம்மளை க்ரியேட் நம்மளோட க்ரியேஷனில் உள்ளார்ந்து பார்த்தாலுமே அதுலேயும் ஏகப்பட்ட விஷயங்கள் நிறையா அற்புதம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இது எல்லாமே வந்து இதெல்லாம் பார்த்து நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். அல்லாஹ் அப்படிலாம் பார்க்கும்போது அல்லாஹ் வந்து எவ்வளோ மகத்தானவர் அப்படிங்கிற ஸ்கேல் வந்து இன்னும் பெருசாகிடும். ஏன்னா அந்த அளவுக்கு கண்ட்ரோலில் உள்ளவங்க. இந்த ஹோல் யூனிவர்ஸே தன்னோட ஃபுல் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஹோல் யூனிவர்ஸ் இதில் பார்க்கும்போது பூமிங்கிறது வந்து ஒரு சின்ன துகள் மாதிரி. எப்படி இந்த உலகத்தில் உள்ள இந்த மண் சாண்டிலேருந்து ஒரு துளி சாண்ட் எடுத்துட்டால் அதான் இந்த சோலார் சிஸ்டமே. அந்த சோலார் சிஸ்டத்தில் சூரியனே கிட்டத்தட்ட 90% அளவுக்கு மாசு. அதில் மற்ற கோள்கள், பூமி அதில் ஒரு சின்ன கோள், அதில் ஒரு சின்ன ஒரு விஷயமாக தான் நம்ம இங்கே இருக்கோம். ஸோ இந்த மாதிரிலாம் உள்ளதை பார்க்கும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு மகத்தானவங்க, எந்த அளவுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்களை அல்லாஹ் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு புரியும். இப்பேற்பட்ட கண்ட்ரோலு, இப்பேற்பட்ட விஷயங்களை வச்சுருக்கிற அல்லாஹ் மிக்க கருணையாளராக இருக்காங்க. நீங்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் வந்து செவியே இருக்கிறாங்க. பக்கத்தில் இருந்து நான் உங்கள் பக்கத்திலே தான் இருக்கேங்கிற வாக்குறுதி அல்லாஹ் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி எல்லா விஷயம் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ்ட்ட நம்ம முழுமையாக நம்ம சரணடைகிறது தான் ஒரு புத்திசாலித்தனம். அல்லாஹ் அதை விட்டு நம்ம வேறு ஒரு விஷயத்தை திங்க் பண்ணாக்கா அது வந்து ஒரு முட்டாளோட முடிவாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான முடிவு பக்கம் போகாமல் அந்த புத்திசாலித்தனமாக இருக்கிற, எல்லாத்தையும் க்ரியேட் பண்ண, எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சுருக்கிற, மிக்க கருணையாளராக இருக்கிற, உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செவியே இருக்கிற அந்த கடவுள்கிட்ட முழுமையாக சரணடைகிறது தான் சரியான முடிவு. இன்ஷா அல்லாஹ் அதை நோக்கி நம்ம போவோம். அல்லாஹ்க்கு பிடிச்சமான விஷயங்களை செய்கிறதுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரியட்டும். நம்மளுக்கு எந்த கஷ்டம் எந்த துக்கம் வந்தாலும் எதுக்குமே நம்ம கலங்கக்கூடாது. எல்லாத்துக்கும் அல்லாஹ் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதை நம்ம மனசில் வச்சுப்போம். வைக்கும் முசலாத் தொழுகை நாட்டுவோம்.